குக்கர் மூடி தெரியாம கீழே விழுந்து விசில் இருக்க பகுதி இந்த மாதிரி வளைஞ்சு போச்சுன்னா அது எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேல மாட்டிருக்க விசில கலட்டிடலாம். அடுத்ததா ஏதாவது டூல்ஸ் வச்சு இந்த பகுதியை நல்ல இறுக்கமா பிடிச்சு அதுக்கு மறுபக்கம் இருக்க இந்த பகுதியை 13ஆம் நம்பர் ஸ்பேனர் வச்சு கலட்டிடலாம். ஒருவேளை கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இதோட அடிப்பகுதியில அதுக்குரிய ஸ்பேனரை மாட்டி சுத்த விடாம ஈஸியா கலட்டிடலாம். அடுத்ததா இந்த மாதிரி சமமான கட்டைக்கு மேல துணியை மடிச்சு வச்சிடலாம். அடுத்ததா குக்கர் மூடியோட மேல் பகுதியை இந்த துணிக்கு மேல வச்சிடலாம். அடுத்ததா சுத்தியலோட கைப்பிடி கட்டையால செஞ்சிருக்கிறதுனால அந்த கட்டையோட அடிப்பகுதியை பயன்படுத்தி வளைஞ்சிருக்க பகுதியை அடிச்சு நேராக்கிடலாம். ஒருவேளை மெட்டலான ஏதாவது ஒன்று வச்சு அடிச்சோம்னா இது அலுமினியம் குக்கர்னால டேமேஜ் ஆயிரும். இப்படி நிமித்ததும் சமமான கட்டைக்கு மேல மூடி இந்த மாதிரி வச்சு இந்த ஓட்டையோட கொஞ்சம் பெரிய அளவிலான ரவுண்டா சமமான ஏதாவது ஒன்று வச்சு கொஞ்சமா அடிச்சிடலாம். இது எதுக்கு அடிக்கிறோம்னா நம்ம மாட்டக்கூடிய பகுதி சரியான அளவுல சமமா இருக்கிறதுக்காக. அடுத்ததா ஊச்சியா ஏதாவது நீண்டுட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சாஃப்டான உப்பு தாளிச்சு கொஞ்சமா தேய்ச்சிடலாம். அடுத்ததான் நம்ம கலட்டின இதை கடையில காமிச்சிங்கன்னா அதே மாதிரியே புதுசு ஒன்று தருவாங்க. அதை அப்படியே கலட்டின மாதிரியே மாட்டிடலாம். அதே மாதிரி இந்த வாசரையும் அடிப்பகுதியில கண்டிப்பா மறக்காம போடுங்க. கடைசியா இதையும் மாட்டி டைட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா மாட்டியாச்சு. அதே மாதிரி நம்ம வாங்கும்போது இதோட தந்த புது விசில் தான் மாட்டணும். கண்டிப்பா பழைய விசில் இதுல மாட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த பகுதியை நல்லா டைட் பண்ணணும். ஒருவேளை நல்லா டைட் பண்ணலன்னா இந்த பகுதியிலயும் லீக் ஆகும்.